இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் தோட்டத்த தான் பார்க்க போறோம். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் தோட்டத்தில வந்து பன்னீர் தோட்டம். பன்னீர் தோட்டத்தில இலை பூரா ஒரு மாரி தீஞ்ச மாரி வருது. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதனால தான் அவர் தோட்டத்த பார்க்க போறோம். அவர் தோட்டத்தில போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது இந்த தோட்டத்த பார்க்க தான். இந்த தோட்டத்தில என்ன பிரச்சனைன்னு இப்போ நம்ம சுத்தி முத்தி தோட்டத்த பார்க்கலாம். உரம் போட்டு தண்ணி காட்டியிருக்காரு. ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நல்லாவே தண்ணி விட்டுருக்காரு. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். செம்பேன் தாங்க ஃபுல்லாக விழுந்திருக்கு. இலைக்கு அடியில் செம்பேன் தெரியும், ஆனால் கேமராவில் தெரியாது. மைன்யூட்டாக இருக்கும், இலையில தெரியும். மற்றபடிக்கு பூ எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. த்ரிப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். த்ரிப்ஸ் இல்லைங்க, செம்பேன் தான் இருக்குது. பச்சை பூச்சி இருக்குது. வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. செம்பேனு பச்சைப்பூச்சி இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பூ கொஞ்சம் கலர் ஷேடாக இருக்குது. பூ கலருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்தா பூ நல்லா கலர் வரும். பொட்டாஸ் கொடுத்திங்கன்னா சைஸும் வரும். இப்போ இதுக்கு என்னென்ன அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சிமாடிஸ், பயோ, கீஃபன், ஜிப்ராலிக் கூட வந்து எட்டாக கொடுத்தோம்னா செம்பேனும் கண்ட்ரோல் ஆகும், பச்சை பேனும் போகும், பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணலாம். பூ நல்லாவே கலர் வரும் எட்டா போடுறதுனால. மற்றபடிக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஓகே தான். பாருங்கள், கொஞ்சம் முருடு பிடிச்சிருக்கு. செம்பேனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூவை ஒன்றும் பண்ணாது. செடியில் இருக்கிற இலைங்க, தண்டு, இந்த மாதிரி இருக்கிற இலையில தான் அதிகமாக அது இருக்கும். அதாவது ஒரு சிலந்தி வகைக்கு சேர்ந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செம்பேன் எப்படி வரும், அது எந்த டைமில் வரும், எப்படி இதனால் பிரச்சனை வரும்ன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது முடிஞ்சால் நான் லிங்க் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த தோட்டத்தில் பிரச்சனை. அவரையும் அவரது தான். அந்த அவரை செடியும் நம்ம பார்க்க போகிறோம். பக்கமே அவரை தோட்டம் வருது. ஃபுல்லாக பூ கருகிட்டு இருக்கு. பூவிலே புழு விழுந்துருக்கு போல். சின்ன சின்னதாக வெள்ளை பூச்சியும் பறக்குது. கொஞ்சம் இலையும் அப்படியே மஞ்சளாக இருக்குது. என்னன்னு பின்னாடி திருப்பி பார்த்தா ஃபுல்லாக த்ரிப்ஸ் இருக்குது. அவரை செடியில் த்ரிப்ஸ் இருக்குது. அவரை செடியிலையும் த்ரிப்ஸ் விழும், விழாதனாலாம் கிடையாது. சின்ன சின்ன பட்டாம்பூச்சிங்க இப்படி பறக்குது பாருங்கள். எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க பூவில் மட்டும்தான் த்ரிப்ஸ் விழும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதாவது பேனு எல்லா செடியிலையுமே விழும்.
இந்த பேனை செய்கிற வேலை என்னன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி. அதாவது செடியில் இருக்கிற அந்த இலைங்களில் பூவில் இருக்கிற சாரத்தை கொசு மாதிரி ஓட்டை போட்டு பூரா உறிஞ்சிரும். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பூ அப்படியே வாடின மாதிரி போயிடும். செடியை வாடின மாதிரி எந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. புழு எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். ஊசி ஓட்டை தான். இதுக்கு மருந்து அடிக்கிறது எப்படி அடிக்கணும்னா காய மருந்தில் வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அடிக்கணும். அப்போ தான் மருந்து அடிக்கும்போது புழு கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் வரும். இல்லாட்டி புழு அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதாங்க காப்பி நோய். இந்த நோய் அதிகமாக மேக்ஸிமம் வந்து வெயில் டைமில் வராது, மழை டைமில் பனி டைமில் தான் அதிகமாக வரும். இதுக்கு நம்ம ஃபங்கிசைட்ஸை கொடுத்தோம்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக. மற்றபடிக்கு செடியில் பூக்கொட்டல், ஊசி புழு, த்ரிப்ஸு, அப்புறம் காப்பி கொஞ்சம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இதை மட்டும் அடித்து கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்.